திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 59ஆம் ரகசியம். நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியைப் போலே. வீரநாராயண ஏரிக்கு அருகில் காட்டுமன்னார் கோயில் என்ற கிராமத்தில் நாதமுனிகள் அவதரித்தார். இவருடைய இயற்பெயர் ரங்கநாதன். அவர் யோகம், இசை எல்லாவற்றிலும் வல்லவர். அதனால் அவரை நாதமுனிகள் என்று அழைத்தனர். தன் தந்தை ஈஸ்வர பட்டாழ்வாருடன் குடும்பமாக வடநாட்டு யாத்திரைக்கு புறப்பட்டார். மதுரா, சாலக்கிராமம், துவாரகை, அயோத்தி முதலான இடங்களுக்கு சென்று சேவித்துவிட்டு யமுனை கரையில் கோவர்தனபுரம் என்ற கிராமத்தில் இருக்கும் யமுனை துறைவன் என்ற பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருந்தார். சில வருடங்கள் ஆனதும் ஒரு நாள் காட்டுமன்னார் கோயில் பெருமாள் வீரநாராயணபுரத்துக்கு வாரும் என்று கனவில் கூற, நாதமுனிகளும் யமுனை துறைவனிடம் விடைபெற்று கொண்டு பல திவ்ய தேசங்களை சேவித்து கொண்டு மீண்டும் வீரநாராயணபுரத்திற்கு குடும்பத்துடன் வந்து சேர்ந்தார். அங்கே இருக்கும் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் மேல் நாட்டிலிருந்து மேலக்கோட்டையிலிருந்து சில வைஷ்ணவ அடியார்கள் மன்னார் கோவிலுக்கு வந்து பெருமாள் முன்பு நம்மாழ்வார் பாசுரமான ஆறாவமுதை என்கிற திருவாய்மொழியின் பாசுரங்களை பாடினார்கள். செந்தமிழில் தேன் போன்று நாதமுனிகள் அந்த பாசுரங்களை சுவைத்தார். அந்த வைஷ்ணவ அடியார்கள் 10 பாசுரங்கள் மட்டுமே பாடினார்கள். கடைசியாக அவர்கள் 1010 என்று கூறி முடிக்க, நாதமுனிகள் ஆழ்வாரின் தித்திக்கும் தமிழ் பாசுரத்திற்கு அடிமையாகி 1010 என்கிறீர்களே, அப்படியானால் மற்ற 910 முழுவதுமாக உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் நாதமுனிகள். எங்களுக்கு இந்த 10 பாசுரங்கள் மட்டும்தான் தெரியும். எங்கள் முன்னோர் இதை மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். நாங்கள் சொல்லுகிறோம். வருத்தத்துடன் நாதமுனிகள் அந்த 10 பாசுரங்களையும் மீண்டும் ஒரு முறை சேவியுங்கள் என்று கேட்டார். அவர்கள் சந்தோஷத்துடன், ஆரா அமுதே, அடியேன் உடலம் நின்பால் அன்பாயி, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று ஆரம்பித்தார்கள். கடைசியில் குருகூர் சடகோப்பன் குழலில் மலிய சொன்ன ஓர் 1010 என்று முடித்தார்கள். நாதமுனிகள் முதல் பாசுரத்தில் திருக்குடந்தை என்று சொல்லும், கடைசி பாசுரத்தில் குருகூர் சடகோப்பன் என்று சொல்லும் அவர் நெஞ்சில் பதிந்தன. திருக்குடந்தைக்கு கும்பகோணம் என்று பெயர். பல மாதம் நடந்து திருக்குடந்தை வந்த நாதமுனிகள் திருக்குடந்தை ஆலயத்திற்கு சென்று ஆறாவமுதனை சேவித்து அங்குள்ளவர்களிடம் இந்த 10 பாசுரங்களை பாடி காட்டி, மீதமுள்ள 990 பாசுரம் எங்கே, யாருக்காவது தெரியுமா என்று கேட்க, அவர்கள் எங்களுக்கும் இந்த 10 பாசுரம்தான் தெரியும் என்ற போது, நாதமுனிகள் குருகூர் சடகோப்பன் என்ற வார்த்தையில் உள்ள திருக்குருகூர் நோக்கி நடக்கத் தொடங்கினார். பல நாட்கள் நடந்த பின் அவர் திருக்குருகூர் வந்து சேர்ந்தார். திருக்குருகூர் வந்த நாதமுனிகள் அங்கே உள்ள ஆலயத்திற்கு சென்று பொலிந்து நின்ற பிரானையும் அங்கிருக்கும் பெரியோர்களையும் சேவித்து அந்த 1000 பாசுரங்களை பற்றி விசாரிக்க தொடங்கினார். கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு தெரியாது என்றார்கள். நாதமுனிகள் ஏமாற்றத்துடன், அடடா, இதை தேடிக்கொண்டுதான் இங்கே வந்தேன். இங்கே குருகூர் சடகோப்பன் சிஷ்யர் மதுரகவியாரின் வம்சத்தவர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் எதற்கும் அவரை கேட்டு பாருங்கள் என்றார். யார் அவர்? எங்கே இருக்கிறார்? அவர் பெயர் பராங்குசதாசர் என்று அவர் இருக்கும் இடத்தை காண்பிக்க நாதமுனிகள் பராங்குசதாசரை தேடிச் சென்றார். நாதமுனிகள் பராங்குசதாசரை தேடி ஓடினார். அவரிடம் 1000 பாசுரங்களை பற்றி விசாரிக்க, அந்த பாசுரங்களின் பெயர் திருவாய்மொழி. திருவாய்மொழியும் மற்ற பிரபந்தங்களும் நீண்ட காலத்திற்கு முன்பே மறைந்துவிட்டன. எங்களுடைய குருவான மதுர கவிகள் சடகோப்பன் என்ற நம்மாழ்வாரை குறித்து கண்ணினுன் சிறுத்தாம்பு என்ற 11 பாசுரங்களை பாடியுள்ளார். அதுதான் எங்களுக்கு தெரியும். நாதமுனிகளுக்கு என்ன செய்வது என்று வருத்தத்துடன் இருந்தார். நாதமுனிகளே, இன்னொரு விஷயம் என்று பராங்குசதாசர் மேலும் ஒரு விஷயத்தை கூறினார். கண்ணினுன் சிறுத்தாம்பு என்ற பாசுரத்தை நம்மாழ்வார் வாழ்ந்த புளிய மரத்திற்கு அடியில் அவரை தியானித்து 12,000 முறை கூறினால் நம்மாழ்வார் உங்கள் முன் தோன்றுவார். அவரிடம் கேட்டு பெற்று கொள்ளலாம் என்றார்.
உடனே யோகத்தில் வல்லவரான நாதமுனிகள் சடகோபனை தியானித்து கண்ணினும் சிறுதாம்பு என்ற பாசுரங்களை 12,000 முறை கூறி முடித்தார். அப்போது நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் காட்சி தந்து உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, அதற்கு நாதமுனிகள் திருவாய்மொழி முதலிய பிரபந்தங்கள் வேண்டும் என்று கேட்க, ஆழ்வாரும் அவருக்கு தந்தோம் என்று திருவாய்மொழி மட்டும் அல்லாமல் மற்ற ஆழ்வார்களின் பாசுரங்களையும் அதன் அர்த்தங்களையும் அவருக்கு கொடுத்தார். அதை நாதமுனிகள் தொகுத்து இசையமைத்து இன்றும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆலயங்களிலும் இல்லங்களிலும் அதை பாடுகிறோம். இது எல்லாவற்றிற்கும் காரணம் நாதமுனிகள். சாமி, நான் நாதமுனிகள் போல் இப்படி நெடுந்தூரம் சென்றேனா? இல்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர் குழந்தாய், நம்மாழ்வார் பாசுரத்தில் நாதமுனிகள் இன்னொரு முறை நெடுந்தூரம் சென்று மோட்சம் பெற்றார் தெரியுமா என்றார். அப்படியா சாமி? அது என்ன பாசுரம்? ஏன் நெடுந்தூரம் சென்றார்? அது என்ன கதை என்றாள் அந்த சின்ன பெண் மிகவும் ஆர்வமாக. நம்மாழ்வார் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்று பாடுகிறார். அதாவது அழகுடைய அரசர்களை கண்டால் ஸ்ரீராமரை பார்த்தது போல் இருக்குமாம். அதே போல அழகான வண்ணங்களை பார்த்தால் கண்ணன் போல இருக்குமாம். எதை பார்த்தாலும் ஆழ்வாருக்கு பெருமாளையே நினைவுபடுத்துமாம் என்றார் உடையவர். என்ன பக்தி ஆழ்வாருக்கு! நாதமுனிகள் இந்த பாசுரத்தால் ஏன் நெடுந்தூரம் சென்றார் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், ஒரு கதை இல்லை பெண்ணே, 2 கதைகள் இருக்கிறது என்று முதல் கதையை கூற ஆரம்பித்தார் உடையவர். ஒரு நாள் நாதமுனிகளை அந்த தேசத்து சோழ அரசன் தன் பட்டத்து ராணிகளுடன் வந்து வணங்கிவிட்டு புறப்பட்டான். நாதமுனிகள் அரசனை பின்தொடர்ந்தார். நீண்ட தூரம் நடந்த பின் அரசன் கங்கை கொண்ட சோழபுரம் அடைந்து அரண்மனைக்கு சென்றார். நாதமுனிகளின் சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் அரசனை பின்தொடர்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நாதமுனிகள், அந்த அரசன் தன் மனைவியுடன் வந்தது என் கண்களுக்கு கண்ணன் ருக்மிணி சத்யபாமாவுடன் வந்தது போல் இருந்தது என்றார். அருமை சாமி, அடுத்த கதை என்ன என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், கூறுகிறேன் பெண்ணே. வீரநாராயணபுரத்தில் ஒரு நாள் நாதமுனிகள் இல்லத்திற்கு வில்லும் கையுமாக இருவரும் ஒரு பெண் பிள்ளையும் குரங்குடன் வந்து அவர் மனைவியிடம் நாதமுனிகள் இருக்கிறாரா என்று விசாரித்தார்கள். நாதமுனிகளின் மனைவி அவர் ஆலயத்திற்கு சென்றிருக்கிறார் என்று கூற வந்தவர்கள் சென்று விட்டார்கள். இல்லம் திரும்பிய நாதமுனிகள் மனைவி நடந்ததை கூறியதை கேட்டு சக்கரவர்த்தி திருமகனாரான ஸ்ரீ ராம லக்ஷ்மணர் மற்றும் தேவி சீதையும் அனுமாரும் தான் தன்னை பார்க்க வந்தவர்கள் என்று நம்பி அவர்களை தரிசிக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் அவர்களை தேடிக்கொண்டு சென்றார். அவர் சென்ற வழியில் பூச்சரம் ஒன்றை கண்டார். இது அன்னை சீதையுடைய பூச்சரம் என்று கூறியவாறு வேகமாக நடந்தார். பூ விழுந்த நல்லூர் என்று அந்த இடம் அழைக்கப்படுகிறது. அங்கே ஒரு குரங்கின் கால் தடம் மண்ணில் பதிந்திருப்பதை கண்டார் நாதமுனிகள். அனுமாரின் கால் தடம் என்று இன்னும் வேகமாக நடந்தார். அந்த இடம் தற்போது குறுங்குடி என்று அழைக்கப்படுகிறது. வழியில் சென்றவர்களை பார்த்து வில்லும் கையுமாக இங்கே ஒரு பெண்மணி மற்றும் குரங்குடன் யாரையாவது பார்த்தீர்களா என்ற அடையாளங்களை கூறி கேட்டார். அவர்களும் ஆம் கண்டோம், இந்த பக்கமாக சென்றார்கள் என்று கூறினார்கள். அந்த இடமே தற்பொழுது கண்டமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. நாதமுனிகள் பல மணி நேரம் நடந்தார். ஆனால் அவர்களை எங்கு தேடியும் பார்க்க முடியாமல் அந்த இடத்திலேயே மூர்ச்சித்து பரமபதித்தார். இந்த இடத்திற்கு சொர்க்க பள்ளம் என்று பெயர். ராமானுஜர் கூறியதை கேட்டு அந்த பெண் பேச முடியாமல் பிரமித்து போயிருந்தாள். அப்போது ஒரு சிஷ்யர் நாதமுனிகள் ஆழ்வார் பாசுரங்களை தேடிச் சென்று பெருமாளின் திருவடியாக விளங்கும் நம்மாழ்வார் மூலம் பெற்றார். பெருமாளின் திருவடியாம் மாருதி அன்னை சீதையை தேடி கண்டுபிடித்தார். 2 தேடலிலும் திருவடி சம்பந்தம் இருக்கிறது என்றார். அந்த பெண், அவன் போனான் என்றேனோ, மாருதி ஆண்டான் போலே என்றாள். பெண்ணே, உன் கதைகள் ஹனுமார் வாள் போல் நீண்டு கொண்டே போகிறதே என்ற போது எல்லோரும் சிரித்து அடுத்த கதைக்கு தயாரானார்கள். 59ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.